ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். பானிபூரி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, பட்டை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், 1 கப் பட்டாணி வேக வைத்து மசித்தது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டாச்சு, காயட்டும். காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், சோம்பு பட்டை சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வதங்கிருச்சு, ஆறட்டும். மிக்ஸியில் சேர்த்தாச்சு, அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு, காஞ்சிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டாச்சு, கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பானிபூரி பேல்பூரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை வைக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம்.